உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவன் அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? நான் வரும்போது உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. இந்த காலை வேளையில் நாம் எதை பற்றி கொள்ள வேண்டும்? எதை நாம் பிடித்து இருக்கிறோம்? முதல்ல நம்ம எதை பற்றி கொண்டிருக்கிறோம் தெரிந்து கொண்டு அந்த பற்றி கொண்டிருக்கிறத நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், அதை எப்படி பற்றி கொண்டிருக்க வேண்டும், ஏன் பற்றி கொள்ள முடியாமல் போகிறது என்பதை மாத்திரம் இந்த காலையிலே பார்ப்போம். பற்றி கொண்டிருக்கிறது எது? எதை பற்றி கொண்டிருக்கிறோம்? இங்கே அவர் சொல்லுகிறது எது? எதை பற்றி கொண்டிருக்க சொல்லுகிறார் ஆண்டவர்? ஒன்றுமே புரியலையே. பற்றி கொண்டிருப்பது அப்படின்றது கிரேக்க வார்த்தையில் கிராத்தேஹோ அப்படின்னு ஒரு கிரேக்க பதம். கிராத்தேஹோ அப்படின்னு நம்மளாலாம் சொல்ல முடியல, கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. அதனுடைய அர்த்தம் சக்தியுடன் அல்ல, வல்லமையுடன் எதையாவது பிடித்திருப்பது. பிடித்திருப்பதை வல்லமையாய், அதாவது ஏதோ ஒன்றை வல்லமையாய் பிடித்திருப்பது. நாம் நிறைய காரியங்களை இந்த காலங்களில் பிடித்து வைத்திருக்கிறோம். நம்முடைய உள்ளங்களில் நமக்கு தெரியும் எதையெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறோம் என்று. நம்முடைய உள்ளத்தின் பிடிப்பு எதில் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். அது எவ்வளவு ஆழமாக பிடிச்சிருக்குன்னு தெரியும், எதுன்னு தெரியும், எவ்வளவு ஆழம் என்றும் தெரியும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாம் பற்றி கொண்டிருக்கிறவர்கள் நிறைய காரியங்களை பற்றி கொண்டு இருக்கிறோம். அப்படித்தானே நாம் பற்றி கொண்டிருக்கிறவர்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு. நான் உனக்கு ஒன்றை கொடுத்திருக்கிறேன், அதை பற்றி கொண்டிரு. நான் வருமளவும் அதை பற்றி கொண்டிரு. எதை கொடுத்தார்? அது என்ன காரியம்? பற்றி கொண்டிருக்க சொல்லியிருக்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சாதானே நமக்கு அது தெரியும். உதாரணத்துக்கு நம் வீடுகளில் விசேஷமாக பற்றி கொண்டிருக்கிற காரியங்கள், நாம் இறுக பிடித்திருக்கிற காரியங்கள் என்ன? எனக்கு தெரிந்து வீட்டின் பத்திரங்கள், நிலத்தின் பத்திரங்கள், தங்கங்கள், இதெல்லாம் நாம் பீரோவில் வச்சு நல்ல சேஃப்டியாக வைத்திருக்கிறது நம்மளுடைய வழக்கம். அதுக்கு அர்த்தம் என்ன? நல்லா பற்றி கொண்டிருக்கிறதுக்கான நல்ல சேஃப்டிக்குள்ளே வச்சுருப்போம், பாதுகாப்பான ஒரு இடத்திற்குள் வைத்திருப்போம். ஏனென்றால் அது மிக முக்கியம் என்று தெரியும். மிக முக்கியமான ஆதாரம் உன்னுடையது என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீ பத்திரமாக வைத்துக்கொள் என்று உங்கள் மனம் சொல்லும். அதை பத்திரப்படுத்தியும் வைக்கும். அது இயற்கை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறது, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னு சொல்றது. எதையா பற்றி கொள்ள சொல்றீங்க அப்படின்னு நமக்கு கேள்விகள் இருக்கும். இந்த காலையிலே அந்த கேள்விக்கு நான் பதிலை சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 63வது வசனம். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது, நீ செய்த எல்லாவற்றையும், நீ என்னென்ன பண்ண உன்னுடைய வாழ்க்கையில், நான் உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு கேவலமான, அசிங்கமான, ரொம்ப அலங்கோலமான காரியங்களை உன்னை என்று சொல்லும் அளவிற்கு நீ நடந்து கொண்டாயே, அது எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இதற்கு முன்பாக நீங்க போய் 16வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு தவறுகளும் பாவங்களும் அக்கிரமங்களும் செய்து வந்தாய், அவைகள் எல்லாம் கண்ணில் பார்க்க முடியாது, அவ்வளவு அசிங்கமானதெல்லாம் செய்த உன்னை நான் மன்னித்தேன். இங்கே அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து வந்திருக்கிறீர்களா? கேவலமான வாழ்க்கை. ஒருவரும் என்னை பார்த்தால் அதை நல்ல வாழ்க்கை என்று சொல்ல மாட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையின் கிரியைகள் எல்லாம் அசிங்கம், அநேகருக்கு துன்பத்தை ஏற்படுத்தின வாழ்க்கை, குடும்பத்துக்கு காயம், தெய்வத்திற்கு காயம், சமுதாயத்திற்கு தீங்கு. அப்படிப்பட்ட என்னை மன்னித்து, அந்த அனுபவம் இருக்கிறவர்கள் பயப்படாம அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எஸ், என்னை மன்னித்தார். அந்த மன்னிப்பை நீங்க உள்ள வச்சிருக்கிறீங்க. எதை வச்சிருக்கிறீங்க? மன்னித்து
மீட்டார். அந்த இடத்திலிருந்து தூக்கி கொண்டு வெளியே வந்தார். அந்த இடம் உனக்கு வேண்டாம், உன்னை மன்னிக்கிறேன், அந்த இடத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறேன், எகிப்திலிருந்து உன்னை மீட்டு நான் புதிய பாதையை கொடுக்கிறேன் என்று இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தது போல ஆண்டவர் நமக்கும் பாவத்தை மன்னித்தார். அது என்ன பாவம்? பயங்கரம், என்னென்னமோ இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் பாவம் பாவம் தான். அதில் பெரிய பாவம், பயங்கர பாவம், எல்லா பாவங்களும் இருக்கிறது. எல்லா பாவங்களும் செய்தவர்களும் இருக்கிறோம். அந்த பாவங்களை மன்னித்த தேவன் மீட்பை கொடுத்தார். மன்னிப்பும் மீட்பும், இந்த ரெண்டும் உள்ளே இருக்கிறது. இதை யார் கொடுத்தது? மன்னித்தது யார்? மீட்டது யார்? அவருடைய காரியம் உள்ள இருக்கு. ஏன் உங்களோட பேசுகிறார் என்றால், ஏன் உங்களோட இந்த காலையில் இடைப்பட்டு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், அவருடையது உங்களிடத்தில் இருக்கிறது. மன்னித்தது அவர், மீட்டது அவர். அதனால தான் உங்களோட பேசுறாரு. என்னுடையது உங்களிடத்தில் இருக்கிறது. இல்லை என்றால் நீங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டீங்க, இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கவே முடியாது. ஜீவனுள்ள தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் வந்து இறங்கி கையை பிடித்து, சாக்கடை வேண்டாம், இந்த குழி வேண்டாம், இந்த பாதாளம் வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று ஒரு நாள் வந்து திருப்பினார், தூக்கினார், வேறு இடத்துக்கு மாற்றினார். அது உங்களிடத்தில் இருக்கிறது. இட் இஸ் இன்சைட் யூ. இது உங்களுக்குள்ள இருக்கிறது. அது ஒரு பேக்கேஜ் மாதிரி அப்படி உள்ள இருக்கு. அது எப்படி இருக்கிறது? அதை பற்றி கொண்டிருக்கிறீர்களா? அதை நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அது உங்களுக்கு தங்கமா தெரியுதா? அது உங்களுக்கு வைரமா தெரிகிறதா? அது உங்களுக்கு உங்கள் நிலத்தின் பத்திரத்தை விட மேலே இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகளை விட பெரிதாக இருக்கிறதா? உங்கள் கணவரை விட, உங்கள் மனைவியை விட, உங்கள் எல்லாவற்றையும் விட அது பெரிதாக இருக்கிறதா? அந்த மீட்பும் மன்னிப்பும் அந்தது உங்களுக்குள்ள எப்படி இருக்கு? அதைத்தான் ஆண்டவர் இந்த காலையில் கேட்கிறார். அதை நீ எப்படி வைத்திருக்கிறாய்? எங்கே வைத்திருக்கிறாய்? நீ எங்கே கிடந்த, நான் உன்னை எங்கே கொண்டு வந்திருக்கேன்? அதைத்தான் ஆண்டவர் அந்த நாளில் அந்த ரெண்டையும் எப்படி செய்தார் என்றால், உங்களுக்கு விளங்கும்படியாக நான் சொல்லுகிறேன். ஒரு பாஸ்போர்ட் என்பது ஒரு ஆதாரம். வெளிநாடுகளுக்கு போய் சேரலாம், போகலாம், வரலாம். இந்த நாட்டின் குடிமகன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆதாரம். அப்படித்தானே? பாஸ்போர்ட் அப்படித்தானே? இந்த தேசத்தின் குடிமகன், என்னுடைய தேசத்தின் பிள்ளை என்று சொல்லுகிற அந்த பாஸ்போர்ட்டை கவர்மெண்ட்டு உங்களை செக் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அப்படியாகத்தான் பரலோகத்தின் பாஸ்போர்ட்டை உங்களிடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பாஸ்போர்ட்டுக்கு கொஞ்சம் வேல்யூ குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு பாருங்க. அந்த பாஸ்போர்ட்டோட தான் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போகவே முடியும், நானும் போக முடியும். அந்த பாஸ்போர்ட்டை போய் காமிக்க வேண்டும். மன்னிக்கப்பட்டவன் பாஸ்போர்ட்டில், மீட்கப்பட்டவன். உங்கள் பேரை போடுங்க. நீங்கள் மீட்கப்பட்ட, மன்னிக்கப்பட்ட அந்த பாஸ்போர்ட்டில் எழுதியிருக்கும், என்னுடைய பிள்ளை, பரலோக பிரஜை, அவன் பரலோகத்துக்குள் வரலாம், வந்து சேர தகுதி உள்ளவன், என் ஜீவ புத்தகத்தில் எழுதினவர், என் நாட்டு பிள்ளை, இங்கே இருக்கிறது ஒரு நாள் அங்கே வந்துவிடும் என்று எழுதி கொடுத்த அந்த பாஸ்போர்ட்டை கையில் வச்சிருக்கிறோம். அந்த பாஸ்போர்ட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் இந்தியாவினுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் எப்படி வச்சிருக்கிறீங்க? உங்கள் ஆதாரம் எப்படி வச்சிருக்கிறீங்க? உங்கள் ரேஷன் கார்டை எப்படி வச்சிருக்கிறீங்க? அதுபோல இதுவும் இருக்கிறதா? இது எங்கே இருக்கிறது? இந்த பாஸ்போர்ட், இந்த பாஸ்போர்ட் எங்கே இருக்கிறது? பாஸ்டர் தொலைச்சிட்டேன், திரும்ப ரினியூ பண்ணணும், அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. பரவாயில்ல, ஜெபம் பண்ணலாம். இந்த ஆராதனையின் முடிவிலே ஜெபம் பண்ணுவோம். தொலைத்தவர்கள், மறந்தவர்கள் திரும்ப ஒரு புதுப்பிக்கப்பட வேண்டும் பாஸ்டர். அப்புறம் நல்லது, வாங்க, ஆண்டவர் அதை உயிர்ப்பித்து தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல அந்த பாஸ்போர்ட்டை பற்றி கொண்டிருக்கிறோமா?
அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ள பாஸ்போர்ட்டை பற்றி கொண்டிரு. எதை? பாஸ்போர்ட்டை. நமக்கு அந்த பாஸ்போர்ட் மேலே மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது. நான் நம்ப மாட்டேன். நம்புகிறவர்கள் இங்கே இருக்கிறீங்க, அதை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறீங்க. ஒருவேளை அது அலட்சியமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மாறிடுங்க. நம்ம சர்ச்சில் எல்லாரும் அநேகமாக அந்த பாஸ்போர்ட்டை கரெக்டாக வச்சுருக்கிறீங்க, நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைத்து சரியாக வச்சுருக்கேன் பாஸ்டர், வந்தோடனே காண்பித்து பறக்க வேண்டியதான் என்னுடைய வேலை. அப்படி ஒன்றும் டேமேஜாக இல்லை பாஸ்டர், ஐ ஆம் வெரி ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ரெடி என்று சொல்லுகிறவர்களுக்கு சந்தோஷம். ஒரு வேளை தொலைச்சிட்டீங்க, எங்கே வச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு அதை தேடு, அது எங்கே இருக்குன்று பார்த்து கண்டுபிடி. 1 தீமோத்தேயு 6:19. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி, அதாவது பரலோகத்தின் பிரஜையாகிய நீங்கள் அதை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடுன்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இங்கே நாம் அந்த பாஸ்போர்ட்டை ஆக்டிவேஷனில் வச்சுருக்கணும், நல்ல செயல்பாடில் வச்சுருக்கணும், சரியாக வச்சுருக்கிறோம். அது என்னென்னன்றது நிறைய வசனங்கள் இருக்குது, நான் வேகமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். பரலோக ராஜ்யத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அதனால் உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். அப்புறம் ஏழைகளையும் எளியவர்களையும் நினைத்து பாருங்கள். உடை இல்லாதவர்களை விசாரியுங்கள். சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை போய் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களை பாருங்கள், கஷ்டப்படுகிறவர்களை பாருங்கள். அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் சிட்டிசன் ஆஃப் ஹெவன், நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகள். அந்த பாஸ்போர்ட்டை வச்சுருக்கிறவங்க சரியாக வச்சுருக்கிறீங்க, புதுப்பித்து வைத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதே போல் இன்னும் நிறைய இருக்குது. ஊழியக்காரர்களை நேசித்து ஊழியக்காரர்களுக்கு தண்ணீர் கொடுத்து, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதை சர்ச் மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஆக்டிவேட்டடாக இருக்கும். நல்ல அந்த பாஸ்போர்ட்டு நல்ல ஆக்டிவாக, ஒரு இதுவும் டேட் பாராமல் கரெக்டாக இருக்கும். சபையோடும் சபை மக்களோடும் ஜனங்களோடும் தேவ ராஜ்யத்தின் பணியிலே இறங்கி ஆண்டவருக்கு கைகளை கொடுத்து உழைத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் அந்த பாஸ்போர்ட்டை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கான அடையாளம். அவங்க பற்றி கொண்டிருக்கிறவங்க, ஏழைகளை நினைக்கிறவர்கள், ஏழை ஜனங்களையும் கஷ்டப்படுகிறவர்கள் நினைத்து இறங்கி செயலில் இறங்குறவர்கள். மொத்தமாக சொன்னால் ஆக்ஷனில் இருக்கிறவங்க. பிரசங்கத்தை கேட்டுட்டு போயிட்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல பிரசங்கம், நல்லா பேசுகிறாரு, இந்த வாரம் நல்லா இல்லை, போன வாரம் நல்லா இருந்துச்சு என்று மார்க் போடுகிறவர்கள் அல்ல. மார்க் போட்டு நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டரில் ஏற்றுகிறதற்கு அல்ல. செயல்பட்டால் உன் பாஸ்போர்ட் செயல்படும். அங்கே பரலோக ராஜ்யத்தின் பிரஜை இங்கே செயல்பட்டே ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்காக வாழ்கிறதிலிருந்து ஆண்டவருக்காக வாழ்கிறதை ஆரம்பிப்போம். ஆண்டவருக்கென்று நான் எதையாவது செய்ய வேண்டும், ஆண்டவருக்கென்று நான் எதையாவது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனக்காக அவர் மீட்பும் மன்னிப்பும் கொடுத்தவருக்கு நான் எதையாவது செய்யணும், செய்தே ஆக வேண்டும். ஊழியம் செய்தே ஆக வேண்டும். இந்த ஆண்டு 2025 நிலத்திற்கு, அந்த அறுவடை நிலத்திற்கு இறங்குகிற ஆண்டு. காலம் கொஞ்சம் என்று கருதி வேகமாக ஜனங்களை ஆதாயப்படுத்த இறங்க வேண்டிய கட்டாயம். ஏனென்றால் அடையாளங்கள், நாங்கள் அதனால தான் அடையாளங்களை பற்றி ரொம்ப சொல்கிறது கிடையாது. பூகம்பம்லாம் ஒரு நாளைக்கு 10 இடத்துல வருது, எரிமலைகள் வெடிக்கிறது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. இனிமேல் அந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம். இனி புதுசாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொன்றா நாங்கள் சொல்லக்கூடாது. அதனால தான் நாங்கள் அதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறது கிடையாது. பூகம்பம் நடக்குது, எரியுது, ஒரு நாடே ஐஸ் ஆகுது, ஒரு பக்கம் தீயில எரியுது, ஒரு பக்கம் நில அதிர்வுகள், பூமி எங்கும். போன வாரம் ஃபுல்லாக பல இடங்களில் பயங்கரமான நில அதிர்வுகள். இதெல்லாம் நாங்கள் சொல்கிறத நிறுத்திட்டோம். ஏன்னா அதெல்லாம் பேசிக்காக இருக்குது. நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். வர்றாரு, காலம் வந்துருச்சு, சோஷியல் மீடியா வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அப்போ நம்ம பாஸ்போர்ட்டை சரியாக வைத்து கொள்ளுக வேண்டிய நேரம் வந்தாயிற்று. பாஸ்டர் நல்ல வேலைக்கு சொன்னீங்க பாஸ்டர், நான் பாஸ்போர்ட் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல,
நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னா இன்னைக்கு போய் நீங்கள் முழங்கால் படியிட்டோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் புதுப்பித்து கொள்ளுங்கள். ஆவியானவர் அதற்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. சரி, இந்த பாஸ்போர்ட்டை பற்றி கொண்டிருக்கிறதற்கு உதவுகிற மிக முக்கியமான ஒரு நபர் நம் வாழ்க்கையில் தேவை. யார் அந்த நபர்? 1 தீமோத்தேயு 1 13-14. முன்னே 1 தீமோத்தேயு 1. முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும். அப்போ நான் தான் தப்பாக எழுதிட்டேனா? ரெண்டு தீமோத்தேயு 1 தீமோத்தேயா? 2 தீமோத்தேயு 1 ஒரு நான் தப்பாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு. அது எங்க இருக்கு? 2 தீமோத்தேயு 1:13 வாசிங்க. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, உனக்கிட்ட ஒப்புவிக்கப்பட்ட அந்த பாஸ்போர்ட்டை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஸோ பரிசுத்த ஆவியானவர் தான் பாஸ்போர்ட்டை பத்திரமா பாதுகாக்க உதவுகிறவர். ஏன் பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ் இன்னைக்கு முந்தி மாதிரி இல்லைன்னு வருத்தப்படுறோம்னா, ஆவியானவருக்கு இடம் தருகிறதை குறைத்து விட்டாயிற்று. குறைச்சி நார்மல் ஆகிட்டோம். இப்போ எல்லார போல ஆகிவிட்டோம். காரணம், பரிசுத்த ஆவியானவரை சரியாக புரிந்து கொண்டு நடக்காமல் வேறு விதத்தில் அவரை நாம் பயன்படுத்தி விட்டோம், அல்லது அவரை துரத்தி விட்டோமா என்று தெரியவில்லை. அவர்தான் அந்த நற்பொருளை, அந்த பரலோக பாஸ்போர்ட்டை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அவர் தான் உன்னை அலர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். நீ என்ன ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு அப்புறம் அடுத்த பிரசங்கத்துக்குள்ளே நீ உன்னுடைய பாஸ்போர்ட்டை தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்ட, ஏன் அங்கே போகிற, ஏன் இங்கே போகிற, ஏன் இந்த இடத்துக்கு போன, இங்கே போனால் உன் பாஸ்போர்ட் தொலைச்சிரும், இந்த செயல் செஞ்சால் உன் பாஸ்போர்ட் போயிடும், ஐயோ இது பாஸ்போர்ட்டை இருக்கிற இடம், போகாத, இந்த இடத்துக்கு போனால் உன் பாஸ்போர்ட்டை எடுத்துருவான், அதில் இங்கை ஊற்றிடுவான், அதை கெடுத்து விடுவான், போகாதே, தொடாதே, பார்க்காதே, பத்திரப்படுத்து உன் பாஸ்போர்ட்டை என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் காத்துக்கொள்ள உதவுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். இந்த பாஸ்போர்ட்டை பத்திரமா வைக்கிறதுக்கு யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நிரம்பி இருக்கணும். அப்போ அவர் நம்ம ஆவியை அலர்ட் பண்ணுவார், சென்சிட்டிவாக ஆவார். 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியை அவித்து போடாதிருங்கள். அதனால தான் ஆவியை அவித்தோ டல்லாகி போயிடாதீங்க, சுறுசுறுப்பாக இருங்க. பரிசுத்த ஆவியானவரோடு உங்கள் ஆவி இணைந்து இருக்கிற இடத்துல எப்பொழுதும் அலர்ட்டாக வைங்க. அப்போ உங்களுடைய ஃபோன்லேயோ உங்கள் டிவியிலையோ உங்கள் வாழ்க்கையிலையோ சந்திக்கிற நபர் யாராக இருந்தாலும் பாஸ்போர்ட்டை திருட வந்த ஒருத்தனும் உங்களிடத்தில் பாஸ்போர்ட்டை எடுக்க முடியாது. ஆவியில் இருந்தீங்களா அலர்ட் ஆயிடுவீங்க. யார் இவன் சரியில்லையே, இவன் பேசுறது ஒரு மாதிரியா இருக்கே, யூடியூப்பில் பேசுகிறவர்களை பகுத்தறிந்து கண்டுபிடிக்க முடியும். இது தேவையே இல்லையே, என் வாழ்க்கைக்கும் தேவையில்லை, என் குடும்பத்துக்கும் தேவையில்லை, இவன் வேற திசையில் கொண்டு போகிறான், என் பாஸ்போர்ட்டை திருட பார்க்குறான், பற்றி கொண்டு இருக்கிறத அப்படி திருடிட்டு போக பார்க்குறான். அப்போ நான் இவனோட கேட்கக்கூடாது, இவன் சத்தத்தை நான் யூடியூப்பில் கேட்கக்கூடாது. வேண்டாம். இன்று போதகர்களை விட உலகத்தின் காரியங்களை பேசுகிறவர்கள் பிரபலமாக இருக்கிறார்கள் நம் உள்ளத்திலே. நம்மன்னா என்ன, நம்மளுடைய மக்கள் மத்தியில் பாப்புலராக இருக்கிறாங்க. பீடம் கட்டி அதில் நின்று உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதை செய், இதை செய், அப்போ தான் அவன் பாஸ்போர்ட்டை நான் எடுத்துகிட்டு போக முடியும். நீ செஞ்சு முடிச்சோடனே நீ சோர்வான நான் விசுவாசம் போயிடும், விசுவாசம் போனோடனே உன் பாஸ்போர்ட் காலி ஆயிரும், நான் தூக்கிட்டு போயிடுவேன். அதுதான் என்னுடைய வேலை. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரவே போகிறது கிடையாது.
அதனால தான் இந்த பீடத்திலிருந்து நாங்கள் சொல்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை பர்ஃபெக்டாக சரியாக வைத்து கொள்ளுங்கள். ஆவியை அவிச்சு போட்டுறாங்க, அதுதான் அவர் தான் நமக்கு உதவுகிறவர். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்ம ஆவியை அலர்ட் பண்ணி ஆபத்துகளை காட்டுகிறார், மனிதர்களை காட்டுகிறார். முதல் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னே நமக்கு தெரிய மாட்டுது சபைக்கு. ஆமாம், அதில் மார்க் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இங்கே இருக்கிற காரியங்களவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, நன்மை எது தீமை எதுன்னு. அதிலே கொஞ்சம் கொஞ்சம் பவர் கிளாஸ் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பாஸ்டர் பவர் கூடி இருக்கு போல், பாஸ்டர் பாஸ்போர்ட் எங்கே இருக்குன்னு தெரில வச்சிருக்கு. அதனால் பாஸ்போர்ட்டை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த பாஸ்போர்ட்டை பற்றி ஒரு மரியாதையோ மதிப்போ தெரியவில்லை என்றால் வசனங்கள் நிறையா இருக்கிறது. அந்த பாஸ்போர்ட் இல்லாமல் பரலோகம் போவது போக முடியாது. அதனால் அந்த பாஸ்போர்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் ஆவியானவரை, அதை பத்திரப்படுத்துகிற ஆவியானவரை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அவரை துன்பப்படுத்திடாங்க. அதனால தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க. சும்மா டிவியில் சினிமாவையும் சீரியலையும் ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் தேவையில்லாதவைகளையும் பார்த்து கொண்டு ஆண்டவர் ஆவியானவரை போயிட்டு வாங்கினீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டை தொலைச்சிருவீங்க. என்ன செஞ்சிருவீங்க? பாஸ்போர்ட்டை, ஆமாம், அதெல்லாம் நம்ம இன்னும் டைம் இல்லை. அப்படியெல்லாம் எந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. நான் இன்னொன்றும் நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு வாரத்துக்கு 20 பிரசங்கங்களை கேட்கிறேன் என்றால் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? ஆண்டவருக்கென்று நீங்கள் இறங்கி செயல்பட முடிகிறதா? ஒரு பிரசங்கத்தை கேட்டு வாரம் பூரா தியானம் பண்ணவே முடியாது உங்களால். இன்றைக்கி நான் பேசுகிறது அடுத்த வாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அவ்வளவு ப்ரெஷர், அவ்வளவு டென்ஷன், அவ்வளவு பாரம், அவ்வளவு அழுத்தம். அடுத்த வாரம் இவர் என்னையோ பாஸ்போர்ட்டுன்னு சொல்லிடுவீங்க. நீங்கள் அடுத்த வாரம் பாஸ்போர்ட்டுன்னு சொல்லிடுவீங்க. அதுக்கடுத்து ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை நீங்கள் தியானம் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆயிரும். இந்த வசனங்களை நீங்கள் டீப்பாக போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டைம் போயிடும். அது விட்டுட்டு பல ப்ரோக்ராம்களை பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் உங்கள் வீட்டில் உங்களை உதவி செய்ய போகிறது கிடையாது. உங்கள் பாஸ்போர்ட்டை பிடுங்க வருகிறவர்களை உங்கள் வீட்டுக்குள் விடுகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற பிள்ளைகள் கெட்ட கெட்ட ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய பிள்ளைகளும் அதில் இறங்கி உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் அவங்கள திருப்பி கூட்டு வருது கஷ்டப்படுறோம். பாஸ்போர்ட் மொத்த குடும்பமும் பாஸ்போர்ட்டை இழக்க வேண்டியிருக்கும். வேண்டாம் வேண்டாம். ஆண்டவருக்கு பிரியமானவைகளை நீங்கள் பாருங்கள், கேளுங்கள். எல்லாத்த விட பார்க்கிறத விட செயல்படுவோம். இந்த ஆண்டு கேட்டு செயலில் இறங்குவோம், கேட்டு செயலில் இறங்குவோம், கேட்டு செயலில் இறங்குவோம், கேட்டு செயலில் இறங்குவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரம், இதை வாசித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதனால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, அவருடைய வழி நடத்துதலெல்லாம் ஒரு வேளை கேலி பண்ணுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களோடு ஆண்டவர் பேசுவார், உங்களை நடத்துவார், பலப்படுத்துகிறவர், தேற்றுகிறவர், சத்தியத்துக்குள் சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவர், அலர்ட் பண்ணுறவர், உங்களை எச்சரிக்கிறவர், நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பேசி உணர்த்துகிறவர், நீங்கள் பாதை மாறும்போது பாதை மாறாதே என்று சொல்லுகிறவர் ஆவியானவர். அவரை விரட்டி விட்டுறக்கூடாது. இது போக பல காரியங்கள் இருக்கிறது. பல காரியங்களில் நம்மளுடைய அந்த முக்கியமான ஆவியானவரை விரட்டி விட்டோம்னா பாஸ்போர்ட் எண்ணமே வராது. பூமியின் பாஸ்போர்ட் ஸ்ட்ராங் ஆயிரும். எனக்கு பூமி தான் முக்கியம், பூமி தான் முக்கியம், பூமி முக்கியம். அதில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது அந்த பாஸ்போர்ட்டை நம்ம நல்லா வச்சுருந்தோம்னா இங்கே இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நீங்கள் தேடுங்கள், பின்னர் மேலே தேடுங்க, கீழே இருக்கிறவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். ஆமேன் இல்லை? அதான் உண்மை. நீங்கள் ஆமேன்னு சொன்னாலும் சொல்லனாலும் அதான் உண்மை. இங்கே இருக்கிறது அதிகமாய் தேடுங்கள், அங்கே இருக்கிறது தொலைந்து போய்விடும். அதனால் அங்கே தேடுங்க, இங்கே இருக்கிறத உங்களுக்கு அள்ளி கொடுப்பார், சரியாக செய்வார். நீங்கள் ஏமாற மாட்டீங்க. எந்த விஷயத்தில் ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏமாற்றுகிறவர்களை கண்டுபிடிப்பீர்கள், வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். சரி, 6வது அதிகாரம் யோவான் 6
58 வாசிப்போம். வானத்திலிருந்து இறங்கின. அதாவது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய ரத்தத்தையும் என்னுடைய மாம்சத்தையும் நீங்க புசிக்கிறத பத்தி அடையாளமாக சொல்லுகிறார். அந்த நேரத்தில் சீஷர்கள் கூட்டம், பெரிய கூட்டம் இருக்கு, பெருசா ஆட்கள் கூடி இருக்கிறார்கள். அவர் பின்பாக வந்த சீஷர்களே அதிகம். அந்த நேரத்தில் அவர் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். நான் தான் அந்த ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணி என் மாம்சத்தை புசித்து அப்படின்னு சொல்லி பேசுகிறது அடையாளமாக சொல்லுகிறார். அந்த சம்பவத்தை நீங்க படிக்க போறீங்க, பாடிங்க. வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான், என்னைக்கும் பிழைப்பான். என்னுடைய சரீரம், பிற்கப்பட்ட சரீரம், சிந்தப்பட்ட இரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணி நெருங்கி இருக்கிறவன் என்றும் பிழைப்பான். 60. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, அவருடைய சீஷர்களில் அநேகர் இவைகளை கேட்டபோது, அநேகர், மெனினா 60%, 70% கேட்டபோது, இது கடினமான உபதேசம். ஆமா, நீங்க மேடைகளில் இருந்து பேசுகிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது, கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். யார் போய் இதை கேட்பாங்க? பாஸ்போர்ட்டு, பரலோகம், மேலே போகணும், இதெல்லாம் யார் கேட்பார்கள்? இது கடினமான உபதேசம். நீங்கள் உன் வீட்டில் அடுத்த மாதத்தில் ஒரு கார் வரும், அடுத்த மாதம் நிலங்களா வாங்குவேன், பணங்களா குவிப்பேன்னு சொன்னீங்கன்னா கூட்டம் கூடும். நீங்களோ என்ன பேசுகிறீர்கள்? பரலோகத்தின் பிரஜை என்று சொல்லுகிறீர்கள், பாஸ்போர்ட் என்று சொல்லுகிறீர்கள், பரலோகத்துக்கு பறக்க வேண்டிய அந்த பாஸ்போர்ட்டை பத்திரமாக பிடித்துக்கொள் என்று சொல்லுகிறீர்கள். இதெல்லாம் உகந்ததே அல்ல, கடினமான உபதேசம். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து, சீஷர், ஒருவேளை இந்த பிரசங்கத்தில் கூட ஒருவர் முறுமுறுத்தீங்கன்னா நீ கேட்டுக்கங்க, சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதோ, இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? நான் மேல போகிறத பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது. எது உயிர்ப்பிக்கிறது? ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் அது கஷ்டமாய் இருந்தாலும், அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும், அது இன்றைக்கு எனக்கு ஆறுதல் வார்த்தை கிடைக்காதா என்று கேட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் போது இப்படி பேசுகிறீர்களே கடினமாய் என்று நீங்கள் சொன்னாலும், வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமா, ஆகிலும் என்னவா இருக்கிறது? திரும்ப அதான் மெயின், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனங்கள் ரொம்ப அழகா இல்லை, அட்ராக்டிவா இல்லாம இருக்கிற காலம் இது. அரசியல்வாதிகளுடைய சொற்களை பிள்ளைகள், சின்ன பிள்ளை கூட இன்னைக்கு டிவியில் வர்ற பிள்ளைகளை சொல்லிடலாம். ஆனால் தேவனுடைய வசனங்களை சொல்லுகிறது குறைந்திருக்கு. இன்னைக்கு நடிகர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை சந்ததியாக பரவுது. அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சுக்கள் பரவி நிற்கிறது, மனதில் நிற்கிறது, சிந்தையில் நிற்கிறது. ஆனால் உயிர்ப்பிக்கிற ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது அவருடைய வசனம் எங்க இருக்கிறது? அது எங்கேயாவது இருந்துச்சுன்னா, அல்லது உள்ளே இல்லை என்றால் அது எப்படி உயிர்ப்பிக்கும்? அதுதான் ஆவியும் ஜீவனுமா இருக்கே வசனம். அந்த வசனம் உங்களுக்குள்ள இல்லை அல்லது ஆக்டிவேட் ஆகலைன்னா ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்காது, புரிஞ்சுக்கிறவே முடியாது, எதையுமே புரியாது. முக்கியமாக பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள் புரியவே புரியாது. உதாரணத்துக்கு இயேசு வருகிறார் என்றால் கோபம் வரும். அவங்கெல்லாம் மாம்சமான வாழ்க்கையில் இருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் வருகைன்னா கோபம் வருதோ அவங்கெல்லாம் இந்த பூமியை நல்லா நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். இயேசு சொன்னால் ஒரு மாதிரியா இருக்கு, பரிசுத்தம்னா ஒரு மாதிரியா இருக்கு.
அப்பனா மாம்சம் தலைதூக்கி நிற்கிறது, ஆவியோ செத்து போய் கிடக்கிறது. அப்போ எப்படி உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் பிடித்திருப்பீங்க? எப்படி நீங்கள் ஹோல்டு பண்ணியிருப்பீங்க உங்கள் பாஸ்போர்ட்டை, பரலோக பாஸ்போர்ட்டை? அதைத்தான் ஆண்டவர் இந்த காலையில் சொல்லுகிறார். நீங்கள் வசனத்தையும் ஆவியும் உடைய ஜீவனுமாக இருக்கிற இந்த வசனங்களை, உயிர்ப்பிக்கிற வசனங்களை, உயிர் கொடுக்கிற வசனங்கள். என்ன வசனங்கள்? உயிர் கொடுக்கிற வசனங்கள், நமக்கு ஜீவன் தருகிற வசனங்கள், முக்கியமான வசனங்கள். இதை பிடித்து கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம அநேகர் லிஸ்ட்டில் இருக்க மாட்டோம். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை விட்டு போகிறாங்க, விலகி போகிறாங்க. என்ன, ஏன் போகிறாங்க? முடியல. இது பிரசங்கம்லாம் கஷ்டமாக இருக்கியா, எங்களுக்கு இப்படி பழக்கம் இல்லையா, இது வேணாம்ப்பா, வேணாம், இது கடினமான உபதேசம், இது யார் கேட்பார்கள்? ஆம், அதனால தான் நம்ம சபையில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. காரணம், கேட்கிறவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். பெருங்கூட்டம் இதை கேட்க விரும்பாது. எப்படி? பெருங்கூட்டம், மெஜாரிட்டிக்கு இது பிடிக்காது, கொஞ்சம் பேர் தான் பிடிக்கும். பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், பாஸ்போர்ட்டை கையில் வைத்திருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த பிரசங்கம் பிடிக்கும். உலக பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு வெளிநாடு போகன்றதுக்கு அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. 64 ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அப்போ இந்த பாஸ்போர்ட் நம்மளுடைய, அவருடைய பிதாவின் அருளினால் கிடைக்கப்பட்ட பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட்டு மாதிரி பெருமையாக இருக்கணும். நீங்கள் பெருமைனா மேட்டி அந்த மாதிரி இல்லை, உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமா, ஐ எம் அ பாஸ்போர்ட் ஹோல்டர். எந்த பாஸ்போர்ட் வச்சுருக்கிறீங்க? எனக்கு இந்தியாவோட பாஸ்போர்ட் தெரியாது, அமெரிக்காவுடைய பாஸ்போர்ட் தெரியாது, டூயல் பாஸ்போர்ட் தெரியாது, பல நாடுகளில் 2 பாஸ்போர்ட்லாம் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்று நல்லா தெரியும், என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பாஸ்போர்ட். அந்த பாஸ்போர்ட்டுக்குள்ளே மன்னிச்சிருக்கேன், உன்னை மீட்டு இருக்கேன், நான் மன்னித்த என் பிள்ளை, என் மகன். ஒருவேளை அந்த உறவு கொஞ்சம் அருந்திருந்தா இந்த காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நல்லா ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நீங்கள் சொன்ன பாஸ்போர்ட் என்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா முடிவிலே ஜெபிக்க போகிறோம். அந்த பாஸ்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். சர்ச்சுக்கு வர்றது பத்தாது, அந்த பாஸ்போர்ட் உடையவர்கள் தேவை. அது முதல் அவருடைய சீஷர்களில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அதிலிருந்து ஜீசஸோட நடக்கிறது முடியல. நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. என்னையா இவர் வாட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நமக்கு ஏதோ அற்புத அடையாளங்கள் நடந்துக்கிட்டு ஒரே ஜாலியாக இருக்கும்னு நினச்சி பின்னாடி வந்தோம். இவர் என்னென்னா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு, ரொம்ப ஆழமாக டீப்பாக மெசேஜ் கொடுத்துட்ருக்கிறாரு. இதை யார் கேட்பார்கள்? இது டீப் மெசேஜ், இது ரொம்ப ஆழமான செய்தி. ஆம், ஆழம். பரலோகத்துக்கு கொண்டு போகிறது எப்பயும் ஆழமாக தான் இருக்கும். லைட்டாக இருந்தால் இங்கே இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது பரலோகத்திற்கு உள்ளே கொண்டு போகிற பிரஜைகளின் பிரசங்கம், பிரஜைகளுக்கான பிரசங்கம். பாஸ்போர்ட்டை விட்டுறாத, பிடித்துக்கொள், பற்றி கொண்டு வரும்போது கரெக்டாக பாஸ்போர்ட் வச்சுருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உதவுவார். அவர் இருக்கிறதுனால மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட ஆவியானவர் பாஸ்போர்ட் எடுத்து எஸ் பறக்க தயார், எடுத்துக்கொள்ளப்பட தயார், என்றும் தயார். ஹல்லேலூயா. இந்த பாஸ்போர்ட்டை தான் 10 பேர் கிளம்பி போகிறாங்க, கன்னிகைகள் 10 கன்னிகைகள் கிளம்பி போகிறாங்க. 5 பேர் பாஸ்போர்ட்டோடு போகிறாங்க, 5 பேர் பாஸ்போர்ட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாங்க. மத்திய 25வது அதிகாரத்தை படிக்க வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜெபம் பண்ண போகிறோம். அந்த 10 பேரில் 5 பேர் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, வச்சிருக்கிறாங்க அந்த பாஸ்போர்ட்டை. என்னன்னு வாசித்தா அது வசனம் முக்கியமான 5 பேர் புத்தி உள்ளவர்கள். வாசிங்க, அதை மட்டும் வாசிங்களேன். புத்தி இல்லாதவர்கள் இல்ல, புத்தி உள்ளவர்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி. இல்லை, இந்த அவங்கள பற்றி இன்ட்ரோடக்ஷன். சரி, சொல்லுங்க.
நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். அதாவது 3வது வசனம், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், பாஸ்போர்ட்டையோ கூட கொண்டு போகவில்லை. அதுக்கடுத்து புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் தங்கள் பர்சுகளில் பாஸ்போர்ட்டையும் கொண்டு போனார்கள். ஸோ 5 பேர் பாஸ்போர்ட் கொண்டு போயிட்டாங்க, ஒரு 5 பேர் பாஸ்போர்ட்டை கொண்டு போல. பற்றி கொண்டிராத 5 பேர். ஆனால் ஆண்டவரோட வருகைக்கு தான் போகிறாங்க. அவங்களும் எல்லாம் ஆண்டவரை சந்திக்க தான் போகிறாங்க. ஆனால் என்ன, பாஸ்போர்ட் இருக்கிறதே தெரியல அவங்களுக்கு, எங்கே இருக்குது, எதுக்கு அது பாஸ்போர்ட்டு. எனக்கு தெரிஞ்சது ஆதார், எனக்கு தெரிஞ்சது என்னுடைய ரேஷன் கார்டு ரொம்ப முக்கியம் எனக்கு. அடுத்து ஏதாவது ஒரு கார்டு கொடுத்தாங்கன்னா பர்ஸில் பத்திரமாக ஒளித்து வைத்து அதை காட்டும்போது எனக்கு கிடைக்கும் 1000 ரூபா கிடைக்கும், கரும்பு கிடைக்கும், பொருள் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அடுத்து என்னென்ன கொடுக்க போகிறாங்களோ கிடைக்க போகுது. இந்த கார்டின் நன்மைகள் நிறைய. அதனால் இந்த கார்டை பத்திரமாக நான் வைத்திருக்கிறேன், பர்சுகளில், பைகளில், கைகளில். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே வந்து சொல்கிறீங்க பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, பாஸ்போர்ட்டா? ஐயோ, எங்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையே, நாங்கள் உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க முடியாதே, நாங்கள் எங்கள் பாஸ்போர்ட் நாங்கள் வச்சுருக்கிறோம். வெரி சாரி பிரதர், வெரி சாரி சிஸ்டர்ஸ், எங்கள் பாஸ்போர்ட்டை நாங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் சிஸ்டர். நாங்கள் அதனால் நாங்கள் ஆண்டவர் மணவாளன் வந்து நாங்கள் போயிடுவோம். நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு வரல? ஐயோ, போய் அந்த இஷ்யூ பண்ணுறவங்ககிட்ட போங்க, போய் நாங்கள் போய் கடையில் போய் வாங்குங்க, அல்லது இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் வாங்குங்க, அல்லது போய் திரும்பி பாஸ்டர்கிட்ட போய் ஒரு பிரசங்கத்தை கேட்டு மன்னிப்பை வாங்கி திருப்பி அந்த பாஸ்புக்கை வாங்கி குத்தி சீல் குத்தி வரும்போது மணவாளன் போயிடுவார். அப்போ பாருங்கள், அன்னைக்கு தான் அந்த பாஸ்போர்ட்டினுடைய மதிப்பு தெரியும். இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு பொங்கலுக்கு கொடுக்கறதும் அல்லது பேங்க்குக்கு போய் நின்னா ஏடிஎம்மில் எடுக்கிறதுக்குமான கார்டுகள் தான் அழகாக இருக்குது நமக்கு. ஆனால் அந்த முக்கியமான அந்த பாஸ்போர்ட் உங்கள் உள்ளங்களில் பதிந்திருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக.